Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம டூல் கிட்டில் இருக்கிற செகண்ட் டூல் மார்க்யூ டூல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மார்க்யூ டூலோட யூசஸ் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்யூ டூல் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணலாம் அண்ட் ஒரு இமேஜை ஒரு பர்டிகுலர் ஏரியா செலக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம எப்படி இந்த டூல் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்யூ டூல் செகண்ட் டூல் எடுத்துகிட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணலாம், எலிப்டிக்கல் ரவுண்ட் ஷேப் க்ரியேட் பண்ணலாம், ஒரு ஹாரிசான்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைன் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறோன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஷேப் க்ரியேட் ஆகும். ஸோ அது க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பக்கெட் டூல் போய்க்கோங்க, ஜி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்ம ட்ராப் பண்ண ஸ்பேஸில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் ஃபில் ஆயிரும். நான் இப்போ வந்து திருப்பி மார்க்யூ டூல் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி டீசெலக்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் டூல் வச்சுட்டு மூவ் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ தெரியும் நம்ம மார்க்யூ டூல் வச்சு ட்ராப் பண்ணி க்ரியேட் பண்ண ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணி மார்க்யூ டூலில் கீழே ஒரு ஏரோ இருக்குது, இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். எலிப்டிக்கல் மார்க்யூ டூல் வருது, சர்க்குலர் மார்க்யூ டூல், அதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். உங்களுக்கு சர்க்குலர் செலெக்ஷன் தெரியுது. ஸோ அங்கே நம்ம ஒரு கலர் ஃபில் பண்ணலாம். அங்கே போய் குரூப் பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்துட்டோம், ஃபில் பண்ணிட்டோம். ஸோ மூவ் டூல் போய்ட்டு இந்த மாதிரி இது டீசெலக்ட் பண்ணிட்டு மூவ் டூல் போய்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க்யூ டூல் வந்து ஒரு பாக்ஸ், ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் ஷேப் க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் உங்களுக்கு ஒரு சர்க்குலர் ஷேப் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க்யூ டூல் வச்சு வேறு என்ன பண்ணுறது நம்ம பார்ப்போம். இப்போ நான் இந்த 2 லேயரை ஹைட் பண்ணிக்கிறேன். மார்க்யூ டூலில் ஸ்கொயர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்யூ டூல் செலக்ட் பண்ணிட்டோன்னே மேலே இந்த ஆப்ஷன் டூல் பார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் ஆகிருக்கு, நியூ செலெக்ஷன் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு செலெக்ஷன் ட்ராப் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் டு செலெக்ஷன்ட்டு ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு செலெக்ஷன் பண்ணிட்டோம். ஆட் டு செலெக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கர்சரில் ஒரு ப்ளஸ் மாதிரி தெரியும். அந்த மார்க்யூ டூல் கர்சரில் அது என்ன பண்ணணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு செலெக்ஷன் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு மேலே இந்த செலெக்ஷன் ஆட் ஆயிரும். அதுதான் இந்த ஆட் செலெக்ஷன். ஓகே, ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணி ஆட் செலெக்ஷன் பண்ணோம். நான் அண்டு பண்ணுறேன். இதே இது நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கு, கீபோர்ட் டூலில் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை கையெடுக்காமல் ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே ட்ராப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆட் வந்து ஓகே. நம்ம ஆட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சப்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன். ஸோ இந்த பாக்ஸில் இருந்து சில செக்ஷன் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாக்ஸ் இதுக்கு மேலே ட்ராப் பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணிட்டேன். நான் என்ன அளவுக்கு ட்ராப் பண்ணணும் அது கட் ஆயிடுச்சு. அதுதான் சப்ட்ராக்ஷன் ஃப்ரம் செலெக்ஷன். நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ட் வித் செலெக்ஷன். அதில் என்னென்னு பார்க்கலாம். அன்டூ பண்ணுறேன், கண்ட்ரோல்ஸு. ஸோ இன்டர்செக்ட் வித் செலெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி செலெக்ஷன் பண்ணிட்டோம். நான் வந்து இன்னொரு பாக்ஸ் ட்ரா பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த 2 பாக்ஸுக்கும் காமனாக இருக்கிற ஏரியா, இந்த 2 பாக்ஸுக்கும் ஒன்றா இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிற ஒரு குட்டி பாக்ஸ், அது மட்டும் காமனாக இருக்க ஏரியா மட்டும் இருக்கும், மித்ததெல்லாம் செலெக்ஷன் இருந்து போயிடும். இதுதான் இன்டர்செக்ட் செலெக்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு செலெக்ஷன் க்ரியேட் பண்ணும்போது அதை நீங்கள் வந்து ஆட், சப்ட்ராக்ட் ஆர் இன்செக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபெதர்னால் என்ன ஆப்ஷன் பார்க்கலாம். மார்க்யூ டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி டீசெலக்ட் கொடுத்துட்டேன். ஸோ லேயருக்கு வருவோம்.
கரெக்டாக இருக்குது. ஃபெதர் பார்த்திங்கன்னா இப்போ 0ல் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ ட்ராப் பண்ணுறேன் பாருங்கள். ட்ராப் பண்ணிட்டு பெயிண்ட் பக்கெட் எடுத்துகிட்டு கலர் ஃபில் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுது இப்போது ஷார்ப் எட்ஜஸோட உங்களுக்கு ஒரு இது வந்திருக்கு, பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ மார்க் டூல் செலக்ட் பண்ணுறோம். ஃபெதர் 0 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 4 சைடும் ஷார்ப்பாக இருக்கும். இப்போ ஃபெதர் வந்து நான் ஒரு 32 வைக்கிறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியான ரவுண்டட் ரெக்டாங்கிள் ஷேப் தெரியும். அது ஒன்றும் இல்லை, ஃபெதர் 3 கொடுத்தோன்னே நம்மளுக்கு இந்த பார்டர் வந்து சாஃப்ட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போது கலர் ஃபில் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஃபில் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப சாஃப்ட் எட்ஜஸோடு இருக்குது. ஸோ அது என்ன ரீசன்னா, நீங்கள் ஃபெதர் செலக்ட் பண்ணி 32 பிக்சல் கொடுக்கும்போது ஒரு ஃபெதர்ன்ற சாஃப்ட்னஸ் இந்த எட்ஜில் இருந்து 32 பிக்சல் உள்ள வரைக்கும் இங்கே வந்து 0 பிக்சலாக இருக்கும். போக போக விசிபிள் ஆகிற மாதிரி சாஃப்டாக க்ரியேட் ஆகிரும். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஃபெதர் லுக் வரும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான் இந்த ஃபெதர் ஆப்ஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மார்க்கெட் டூல் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது ஸ்டைல்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டைல் வந்து நார்மலாக இருக்குது. நார்மலில் இருந்துச்சா நீங்கள் இந்த மார்க்கெட் செலெக்ஷன் எப்படி வேணால் பண்ணலாம். நீங்கள் நினச்ச மாதிரி இப்படி மூவ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ நான் டீசெலக்ட் பண்ணுறேன். ஃபெதர் வந்து 0 வச்சுக்கிறேன். டீசெலக்ட் பண்ணிட்டேன். நார்மல்லேருந்து ஃபிக்ஸட் ரேஷியோ அப்படின்னு போகலாம். ஃபிக்ஸட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் ஹைட் 1 வித் 1. ஹைட் என்ன அளவுக்கு இருக்குமோ அதே தான் வித்து அளவு இருக்கும். ஸோ இது என்னென்னா ரேஷியோ வச்சு வரும். இப்போ நான் நியூ செலெக்ஷன் போயிட்டேன், இங்கே இழுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ரொபோர்ஷனேட்டாக வரும். இந்த ஹைட்டும் 1:1 அந்த ரேஷியோவில் தான் வரும். நீங்கள் மாற்றவே முடியாது. என்ன ட்ராப் பண்ணாலும் நார்மல் செலெக்ஷன் போயிட்டேன். ஸோ என்ன ட்ராப் பண்ணாலும் உங்களுக்கு அதுதான் வரும். நீங்கள் நார்மல் ஃபிக்ஸட் ரேஷியோவில் நார்மல் போயிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி இந்த ட்ராப் பண்ணாலும் உங்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஃபிக்ஸட் ரேஷியோ போயிட்டிங்கன்னா 1:1னா கரெக்டாக அந்த ரேஷியோவில் தான் வரும். ஓகே, நம்ம இப்போது ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹைட் 1 வச்சுக்கலாம், வித் 5 வச்சுக்கலாம். இப்போ என்ன அது பார்ப்போம். இப்போ நான் ட்ராப் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் ஒரு பங்கு இருக்குது, அதில் 5 பங்கு வித்து ஆயிருக்கு. ஹைட் வந்து 1%னா வித்து 5% ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாறிடும். சப்போஸ் வித்து வந்து நான் 2% கொடுக்குறேன், ஹைட் வந்து 8% கொடுக்குறேன். நான் ட்ராப் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 8 பங்கு இருக்கும், வித்து 2 தான் இருக்கும். ஸோ வித்தோட 2% தான் இங்கே இருக்கும். அதே நீங்கள் 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்ன வரும், ஹைட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேஷியோ செட் பண்ணி நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம் இந்த மார்க்கெட் டூல் யூஸ் பண்ணி. ஸோ அடுத்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் சைஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன வித் அண்ட் ஹைட் கொடுக்குறீங்களோ, எவ்வளோ பிக்சல்ஸ் டிஃபைன் பண்ணுறீங்களோ கரெக்டாக அந்த பிக்சல்ஸ் தான் உங்களுக்கு இங்கே வரும். நான் இப்போ கிளிக் பண்ணுறேன், 64x64 பிக்சலில் இங்கே கரெக்டாக இங்கே ஒரு செலெக்ஷன் உருவாயிருக்கு. இப்போ நான் வந்து ஜாஸ்தி பண்ணுறேன், 500, ஹைட்டு வந்து ஒரு 700ன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணோன்னா கரெக்டாக வித்து வந்து 500 பிக்சல் இருக்கும், ஹைட்டு வந்து 700 பிக்சல் இருக்கும். ஸோ நம்ம இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ என்ன சைஸ் நம்ம டிஃபைன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபிக்ஸட் சைஸ். ஸோ நம்ம இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம். இதெல்லாம் நம்ம வந்து சாம்பிள்ஸ் க்ரியேட் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை எப்படி மார்க்யூ டூல் வச்சு க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டீங்க. இப்போது நம்ம பிக்சர் யூஸ் பண்ணி பிக்சருக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, நான் இங்கேருந்து ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன், ஒரு நியூ ஃபைல், Ctrl+N பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு இமேஜ் நம்ம வச்சுட்டோம். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் வந்து இந்த பர்சனோட ஃபேஸை வந்து கட் பண்ணணும்,
செப்பரேட்டாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மார்க்யூ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் எடுக்கணும்னு நினைக்கணுன்னா ஸ்கொயர் ஷேப் மார்க்யூ. ஸோ ஃபிக்ஸட் ரேஷியோ நம்ம நார்மலாக வச்சுக்கலாம், நார்மல் சைஸ் வச்சுக்கலாம். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இது நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இந்த செலக்ட் பண்ண மார்க்யூ செலெக்ஷன் உங்களுக்கு பிளிங்க் ஆகும், மூவ் ஆகும். அது மேலே ரைட் கிளிக் பண்ணி லேயர் வயா காப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நம்ம அது என்னென்னு பார்க்கணுன்னா இந்த லாஸ்ட் லேயரை க்ளோஸ் பண்ணுறேன், விசிபிலிட்டி ஆஃப் பண்ணுறேன். என்ன நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அது வந்து செப்ரேட்டாக ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ எப்படி பண்ணோன்னா லேயர் செலக்ட் பண்ணுறோம், இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லேயர் வயா காப்பி கொடுத்தீங்கன்னா அது செப்ரேட்டாக ஒரு லேயரில் வந்துடும். ஸோ நீங்கள் அதுவும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதே நீங்கள் வந்து கீபோர்ட் ஷார்ட்கட்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி இமேஜ் எந்த மார்க்கெட்டில் என்ன செலெக்ஷன் வேணும் செலக்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+J கீபோர்டில் Ctrl+J கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி என்ன லேயரில் எந்த ஏரியா செலக்ட் பண்ணிங்களோ அது இன்னொரு லேயரில் செப்ரேட்டாக வந்துடும். ஸோ இப்படி நீங்கள் செலெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு சர்க்கிளாக வேணும்னு நினச்சிங்கன்னா சர்க்கிளாக போட்டு Ctrl+J கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செப்ரேட்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணும்போது இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னா நீங்கள் ஒரு செலெக்ஷன் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக கரெக்டாக ஹைட் அண்ட் வித் ஈக்குவலாக வரணும், சேமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கீபோர்டில். கிளிக் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு ஸ்கொயராக வந்துடும். ஓகே, இதுதான் ஒன் ஆஃப் த ஆப்ஷன். ஸோ மார்க்யூ டூல் வந்து மெயினாக செலெக்ஷனுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் ஆப்ஜெக்ட் சர்க்கிள் ஆர் ஸ்கொயர் ஆர் ஷேப் ரெக்டாங்கிள் ஷேப் க்ரியேட் பண்ணலாம். ப்ளஸ் பிக்சர்ஸில் ஒரு பர்டிகுலர் ஏரியா செலக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா செலக்ட் பண்ணி தனியாக கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சிம்பிள் ஃபஸ்ட் மார்க்யூ டூலோட யூசேஜ். இது வந்து ஒன் ஆஃப் த பேசிக் டூல். இதை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவிலேருந்து எதாவது நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.